மகாலட்சுமி பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, சரஸ்வதி பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. உக்கிர தெய்வங்களை வீட்டில் வச்சு வழிபடலாமா? உக்கிர தெய்வங்கள் அப்படின்னும்போது முடிஞ்ச வரைக்கும் கோவிலில் இருக்கிறது தாம்மா நல்லது. முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் உக்கிர தெய்வங்கள் அப்படின்றது வேண்டாம். ஏன் சார்? உக்கிர தெய்வங்கள் ஒரு அரக்கன், ஒரு பிரச்சனை, ஒரு சூரசம்ஹாரம் அப்படின்றபோது காளி அப்படின்ற அவதரிச்சிருக்காங்க. இப்போ உக்கிர தெய்வத்தை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். சக்தி இல்லையே சிவன் இல்லை சொல்லியிருக்காங்களா? இதுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறேங்களேன். நரசிம்மர் அவதாரம் எடுத்தார் இல்லைங்களா? நரசிம்ம அவதாரம் இரண்யகசிபுவை வதம் செய்யறதுக்காக நரசிம்மர் அவதாரம் எடுத்தார். இரண்யகசிபு வதம் செஞ்சு முடிச்சாச்சு. அந்த கோபமும் ஆக்ரோஷமும் அடங்காமல் போட்டு தும்சம் பண்ணுறார் டோட்டலாக. அப்போது தும்சம் பண்ணும்போது எல்லா உலகமும் ஆடுது. அப்போது தேவர்கள் போயிட்டு சிவனை கேட்குறாங்க, இந்த மாதிரி மகாவிஷ்ணு நரசிம்மர் அவதாரத்து இந்த மாதிரி பிரச்சனையாவது ஏதாவது நீங்கள் தான் எதாவது பண்ணணுன்ட்டு. அவர் சொல்கிறாராம், அவ்வளோ உக்கிரமாக தான் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு அந்த பவர் இல்லை. அப்போது பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்க, பிரித்யங்கரா தேவியாக அவதாரம் எடுக்கிறாங்க. அதே பார்வதி தேவி சூலாயினி துர்கையாக அவதாரம் எடுக்கிறாங்க. அப்போது சிவன் என்ன பண்ணுறாரு, சரபேஸ்வரர் அப்படின்ற ஒரு அவதாரம் எடுக்கிறார். நம்ம சண்டேஸில் பார்த்திங்கன்னா ராகு கால பூஜை அப்படின்னு சொல்லிட்டு சரபேஸ்வரர் வழிபாடுன்னு சொல்லுவாங்க. ருண ரோக சத்ரு, அதாவது கடன் நிவர்த்தி, நோய் நிவர்த்தி, எதிரிகள் தொல்லை, பில்லி சூன்யம் அப்படின்ட்டு இருக்கா. வீட்டில் பில்லி சூன்யம் இருந்தால் நீங்கள் போய்ட்டு அங்கே இங்கேன்ட்டுலாம் ஓடிலாம் ஏமாறாதீங்க. சரபேஸ்வரர் வழிபாடு எந்த புராதனமான கோயிலில் பண்ணுறாங்கன்னு பார்த்தா அங்கே போய் வழிபட்டு அந்த பொருளை வாங்கிட்டு வந்து அங்கே கொடுக்குற பிரசாதம் வீட்டில் வைங்க. ஏன்னா அந்த சிவன் அப்படின்னு வந்துச்சா, சரபேஸ்வரர் பார்த்திங்கன்னா ஒரு ரக்கை சூலாயினி துர்கை, ஒரு ரக்கை பிரித்யங்கரா தேவி. அப்போ அந்த அவதாரம் இந்த நரசிம்மரை மொத்தமாக அப்படியே அணைச்சிட்டாங்களாம். அந்த ரக்கையினால் அணைச்சி அப்படியே வானத்துக்கு கொண்டு போய் பறந்து வானத்தில் கொண்டு போய் பஸ்மமாக்கிட்டாங்களாம், பொடியாக்கிட்டாங்க. அந்த அவதாரம் முடிஞ்சு மறுபடியும் அவர் மகாவிஷ்ணுவாக கன்வெர்ட் ஆகி போயிட்டார். அப்போது ஒரு சிவனாக இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்தை கடவுள் அவதாரம் தான், கடவுள் அவதாரத்தை பஸ்மமாக்கிறதுக்கு யார் தேவைப்பட்டது? அங்கேயும் பெண்ணு தான் தேவைப்பட்டாங்க. பெண் இல்லைன்னா இங்கே எதுவுமே நடக்காது. இதுதான் சொல்கிறாங்க, ஆணும் பெண்ணும் சரிசமம் சொன்னது என்ன தெரியுமா? கண்டிப்பாக ஆணும் பெண்ணும் சரிசமம். ஆண் மட்டும் நான் தான்டா ராஜா நடக்காது. எப்படி நடக்கும்? பெண் வேணும், இல்லைன்னா நடக்காது.